வணக்கம் அன்பான மீனராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் 1/7/2026 புதன்கிழமையில் ஜூலை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. பராபவ வருடம் ஆங்கில மாதம் ஜூலை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அதே தமிழ் மாதத்திற்கு இங்கே ஆணி 17ஆம் தேதி அன்று பிறந்திருக்கின்றது. ஆக ஜூலை மாத ராசி பலன் நவகிரக நாயகர்கள் மீன ராசிக்கார நேயர்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அமையப்பெற்று அந்த சனி பகவானை குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்க இருக்கின்றார். ஆக படிப்புகளிலே உயர் படிப்புகளுக்காக செல்லக்கூடிய மீனராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான உயர்வு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பல கால் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே புதன் குரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய பெண் கிரகங்களின் நடமாட்டம் மிக அற்புதத்தை, அது 3-8 கூடையவர் வெளிநாடு செல்லக்கூடிய அற்புதமான உயர்வுகளை இந்த காலகட்டங்களிலே மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நாடுகளுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய அற்புதமான உயர்வுகளை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. ஏனென்றால் இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு மீன ராசி 12ஆம் இடத்தை பற்றி சொல்லக்கூடிய ராசி. அந்த 12 குடையவர் மீண்டும் அங்கே சுகஸ்தானத்திலே 4ஆம் இடத்திலே அவர் அமையப்பெற்று மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த 11ஆம் இடத்தை வருடம் முழுக்கவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி அங்கே சிம்மராசிக்கு போயிட்டு மீண்டும் சிம்மராசியிலிருந்து வக்ரமாக கடகராசிக்கு வரப்போகின்ற ஒரு அமைப்புகளும் பின்னடி வருகின்ற மாதங்களில் இருக்கின்றது. ஆக மீனராசியை பொறுத்தவரையில் ராசி அதிபதி பலமாக 5ஆம் இடத்திலே பலம் பெற்று திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்கள் முழுக்க மட்டுமல்லாது அடுத்த மாதங்களிலும் இருக்கின்றது. மிக நல்லதொரு மாற்றத்தை மீனராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்றது. ஆக ஒரு சிலர் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள், ஏழரை சனியின் தாக்கம் இருக்கின்றது என்று. கண்டிப்பாக ஏழரை சனியின் தாக்கங்கள் பெரிய ஒரு பாதிப்புகள் சனி பகவான் மீன ராசிக்கு அதிகமாக கொடுப்பது கிடையாது. ஒரு சிறு தடை தாமதங்கள், தொழில் சார்ந்து படிக்கின்ற படிப்புகளிலே கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், ஒரு சிறு 20% 15% உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆக அதுவும் கலைந்து போகும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அந்த குரு பகவான் பார்க்கின்ற அமைப்புகளிலே இந்த மாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. ஆக ஏழரை சனியின் தாக்கத்தை பற்றி இந்த மாதங்கள் கவலைப்பட தேவையில்லை. நல்லதொரு மாற்றங்கள், தொழில் சார்ந்து அற்புதமான உயர்வுகள், வெளிநாடு வெளியூர் லாபஸ்தானம் பொருளாதாரம் சார்ந்து அற்புத உயர்வுகள், விரயங்கள், கல்யாண சுபகாரிய சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை 7 கூடையவர் உங்களுக்கு சுகஸ்தானத்திலே சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இந்த மாதங்கள் கிடைக்கின்றது. அந்த சுகங்கள் கல்யாணமாக இருக்கலாம் அல்லது வீடு வாசல் சொத்து சுகங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சுகஸ்தானத்திலே 4ஆம் இடம் என்பது சுகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானங்கள், வீடு பொருளாதாரம் சார்ந்தும் தாய்மார்கள் அன்பு ஆதரவுகள், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் இயங்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தாய்மார்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள், வீடு வாசல் சொத்து சுகங்கள், பொருளாதாரங்கள். இந்த 5 கூடையவர் லாபஸ்தானத்திலே உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆவது இடத்திலே அமையப்பட்ட இந்த மாதங்களை பொறுத்தவரையில் மீனராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது நல்லதொரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே குருவின் பார்வை ராசியை பார்க்கின்றது. மற்றொன்று 9ஆம் இடத்தை அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து மீண்டும் 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். 9 கூடையவர் 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக 9ஆம் இடம் 9 கூடையவர் 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களால் எதிர்பார்க்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி, தகப்பனார் செய்கின்ற தொழில்கள் வேலைகளாக இருந்தாலும் அது முயற்சிக்கின்ற காரியங்களாக இருந்தாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தகப்பனார்கள் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அது வெற்றியை பெறுகின்றது. தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை 9ஆம் இடம் உங்களுக்கு பலம் பெறுகின்ற அற்புதம். இந்த காரக நடிகர்களுடைய சூரிய பகவான் 6 கூடையவராக இருந்தாலும் மீன ராசிக்கு அவர் 4ஆம் இடத்தில் சுகவனத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக வேலை தொழில்களிலே எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் ஒரு சிலருக்கு மீன ராசிக்கார நேயர்களுக்கு, வேலை கிடைக்காதவர்கள் கிடைக்கப்பெறுகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு, அவர்களுக்காக அந்த வீடுகளுக்காக கடன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. 7 கூடையவர் என்று சொல்லக்கூடியவரும் 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆக கல்யாண வைபவங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதங்கள் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே கல்யாண வைபவங்கள் குடும்பம் அமைகின்றது. நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 2 கூடையவர் முயற்சி ஸ்தானத்திலே குடும்பம் சார்ந்து முயற்சிக்கின்ற காரியங்கள் வெற்றிகளை பெறுகின்றது. தகப்பனார்களால் எதிர்பார்க்கின்ற ஆதாயங்களையும் பொருளாதாரங்களையும் பணம் சம்பந்தப்பட்ட தகப்பனார்களால் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அந்த 9 கூடையவர் 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். எங்கே இருந்து பார்க்கணும்? முயற்சி ஸ்தானத்தில் இருந்து. ஆக தகப்பனார்களிடமிருந்து பணங்கள் கேட்கின்றது. அவர்களுடைய வாக்குகள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கின்ற 12ஆம் இடத்தில் ராகு கேதுகள் 6-12 இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக விரைய செலவுகள் அதிகமாக இல்லாத ஒரு அமைப்பு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. ஆக எதிர்பார்த்த தூக்கங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கனவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் 12ஆம் இடத்திலே பாவகிரகங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்புகளில் இந்த மாதங்கள் இருக்கின்றது. ஆகையால் கனவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, தேவையில்லாத அலைச்சல்கள் வந்து போகக்கூடிய, தேவையில்லாத செலவுகள், விரைய செலவுகள்,
வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆக எதுவாக விரை செலவுகள் வந்தாலும் இங்கே லாபங்கள் வந்து கொட்டக்கூடிய ஒரு அமைப்பு. 5 லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக 4 வீடு வாசல் சொத்து சுகம் என்று சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்திலே பலம் பெற்று இருக்கிறார். 2 8 3 8 5ஆம் இடத்திலே பலம் பெற்று இருக்க வருகின்றார். 7 பலமாக இருக்கின்றார். ஆக கணவன் மனைவி நண்பர் கூட்டாளி தொழில்கள் படிப்புகளிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். இந்த பராபவ வருடம் ஜூலை மாதங்களிலே மங்களகரமான காரியங்களிலே மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி ஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக யோகாதிபதி மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் அவர் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். மறைவு சனங்களாக இருந்தாலும் ஒரு சிறு தடை தாமதங்கள் மற்றும் பல வெற்றிகளை கொடுக்கின்றது. தகப்பனார்களாக எதிர்பார்க்கின்ற முயற்சிக்கின்ற காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. அங்கே 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு வாசல்களுக்காகவும் சொத்து சுகங்களுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் கடன் வாங்கக்கூடிய லோனு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதம் என்று சொல்லக்கூடலாம். அந்த அளவிற்கு மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த கோச்சார ராசி பலன்களில் கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதி யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ராசி அதிபதியும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி அதிபதி உச்சம் பெற்று உங்களுக்கு 9ஆம் இடத்தை ராசியை பார்க்கின்றார். அவருடைய 9வது பார்வை என்பது. மற்றொன்று உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார். இது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த 12 ராசிகளிலே இந்த மாதத்தை பார்த்தீங்கள் என்றால் மீனராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறுகின்றது. 4ஆம் இடத்ததிபதி உச்சம் பெற்ற குரு பகவானுடைய இருக்கின்றதும் 3 முயற்சியானது அஷ்டமாதிபதியும் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்க பெறுகின்றார். பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு போறக்கூடிய ஒரு அமைப்பு 6 8 தொடர்பு 5ஆம் இடத்தில் இருக்கின்றது. பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. குலதெய்வங்கள் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கப் பெறுகின்றது. காரணம் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை சந்திர பகவான் வர்க்கோத்தமம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே பெற்று அந்த சூரியனும் சந்திரனும் தொடர்புகள் பெறுகின்றது. அந்த அளவிற்கு மீனராசியை பொறுத்தவரையில் இந்த கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதி வீடு வாசல் சொத்து சுகங்கள் மாமனை பற்றி சொல்லக்கூடிய உறவுகளுக்குள்ளே மாமன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய சாணம் புத்திர சாணம் குழந்தை சாணம் சிந்தனை வேறு புகழை பற்றி சொல்லக்கூடிய சாணத்திலே சுகாதிபதி 7 கணவன் மனைவிகளை பற்றி சொல்லக்கூடிய கூட்டாளி நண்பர் கூட்டு தொழில்களில் சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்தில் இருந்து குரு பகவான் அங்கு உச்சம் பெற்று அந்த உச்சனுடன் சுக்கிர பகவானும் புதனும் இருந்து அவர்கள் லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார்கள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற வீடு வாசல்களாக இருந்தாலும் கணவன் மனைவி கூட்டாளி நண்பர் அனைத்தும் பேரு புகழும் பெருமதிப்பும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த ஜூலை மாதங்களிலே மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நவக்கிரக நாயகர்கள் சுற்றி வருகின்ற அமைப்பு. அதுவும் குரு பகவான் நவக்கிரகங்களிலே 9 நவக்கிரகங்களிலே குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுக்கு அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளிலே இந்த ஜூலை மாதம் என்பது இருக்கின்றது. ஆக மீன ராசிக்கார நேயர்களுக்கு தனவாக்கு குடும்ப சனாதிபதி 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அப்ப பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்கள் தகப்பனார்களால் எதிர்பார்த்த வெற்றிகளையும் உயர்வுகளையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் நிலபலன்கள் வாங்கக்கூடிய மண்மனைகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுகாதிபதி 4 வீடு வாசல் சொத்து சொல்லை சொல்லக்கூடியவரும் 5ஆம் இடத்திலே பலமாக இருக்க பெற்று மாதங்கள் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலேயும் 3 8 அஷ்டமாதிபதி 6 8 உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே ஒரு சிறு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு தடை தாமதங்கள் ஒரு சிறு கிள்ளல் கீறல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயமாகவும் லாபமாகவும் பொருளாதாரத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஏழரை சனியின் தாக்கத்தில் இருந்து உங்களுக்கு நல்லதொரு மாற்றமாக இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நவக்கிரக நாயர்கள் சுற்றி வருகின்ற அமைப்புகள் இருக்கின்றது. ஆக பூர்வீகத்திலே குழந்தைகளால் இரவு நேரங்களிலே பயணங்கள் செய்யாமல் இருப்பது மிக சிறப்பாக ஒரு அமைப்புகளாக இருக்கும். காரணம் அங்கே 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் அங்கு தொடர்புகள் பெறுகின்ற பொழுதும் புதன் பகவான் மாரகாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இங்கு இந்த 5ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக வருகின்ற வருமானத்திலே அதிகமாக வந்தாலும் குறைவாக வந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆக எதுவாக இருந்தாலும் ராசி அதிபதி பலமாக இருந்து செயல்படுகின்ற காரணத்தினாலே மீன் ராசியை பொறுத்தவரையில் இந்த ஜூலை மாத ராசி பலன் என்று சொல்கின்ற அளவிற்கு 12 ராசிகளில் மீன ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது. பாக்கியாதிபதி பேரு புகழை பற்றி சொல்லக்கூடிய யோகாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். ராசி அதிபதி குரு பகவான் ராசியை பார்க்கின்றார். அது மட்டுமல்ல அவருடைய உங்களுடைய 9ஆம் இடத்தை விருச்சிக ராசியை குரு பகவான் 5ஆம் இடத்திலே 5 9ஆம் இடங்கள் லாபஸ்தானங்கள் பலமாக இருக்க பெறுகின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை மீன ராசிக்கார நேயர்களுக்கு நவகிரக நாயகர்கள்
சுற்றி வரக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது நல்லதொரு மாற்றம். 6ஆம் இடத்திலே எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு பாவகிரகங்கள் இருக்கின்றது. அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்திலே இருக்கின்றது. ஆக இரவு நேரங்களிலே கணவன் மனைவிகளிலே பயணங்கள் செல்கின்றவர்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செல்வது சால சிறந்த ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். அந்த வகையிலே மீனராசியை பொறுத்தவரையில் நவகிரக நாயர்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த புதன்கிழமை என்பது பிறந்திருக்கின்றது. புதன்கிழமை என்று சொல்லப்போனால் 7 கூடையவர் 4 கூடையவர் சுகசானாதிபதி, வீடு வாசல் சொத்துகள், கணவன் மனைவி, கூட்டு தொழில்களை பற்றி சொல்லக்கூடிய கூட்டாளிகளை நண்பர்களை சொல்லக்கூடிய புதன் பகவான் மாமனை சொல்லக்கூடியவர் திரிகோணத்திலே வளம் பெற்று லாபசானத்தை பார்க்க இருக்கின்றாக உங்களுடைய ஆசை அபிலாச அனைத்திற்கும் ஒரு அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற மாதம் என்பது புதன்கிழமையாகவே இருந்திருக்கின்றது. மங்களகரமான காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை, குழந்தை வாக்கியங்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் இருந்தவர்களுக்கு ஆதாய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை குழந்தை காரகனும் பார்க்க இருக்கின்றார். அந்த ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் தொடர்புகளோடு உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால 5ஆம் இடம் பலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதங்களில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற குழந்தை செல்வம் மழலை என்று கத்தக்கூடிய ஒரு அற்புதமான குழந்தை பாக்கியங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுகின்றது. உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை மீன ராசிக்காரணியர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது ஆங்கில மாதம் ஜூலை மாதம் பராப வருடத்திலே பிறந்திருக்கின்ற மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு இந்த மீன ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை 11வது இடத்தை 5 கூடையவர் பலமாக சந்திர பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பஞ்சமாதிபதி அந்த 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். ராசியை மீன ராசியை குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறார். 9 கூடையவர் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக ராஜபோக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த புதன்கிழமையிலே பிறந்திருக்கின்ற மாதம் என்பது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று குடும்ப சாணாதிபதி முயற்சிக்கின்ற காரியம், வீடு வாசல் சொத்து சுகங்கள், வேலை தொழில்கள், பாக்கியம், ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புதமான சனி பகவான் இருக்கின்றது. லாவாதிபதி உங்களுடைய லக்கண கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே இருந்தும் 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக அது 7 கூடையவரும் உங்களுக்கு பலமாக இருந்து சனி பகவான் புதன் பகவானுடைய நட்சத்திரத்திலே இருந்து உங்களுக்கு அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு அங்கே புதனாகவே வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. கல்யாண வயங்கள் சுபகாரிய சூழல்கள் அனைத்திற்கும் அற்புதமான பெண்களால் எதிர்பார்க்கின்ற பேரு புகழும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதங்கள் என்பது இருக்கின்றது. என்றாலும் கூட பெண்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே மீன ராசிக்கார நேயர்கள் இந்த ஜூலை மாதத்திலே குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட அத்தையாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் கவனித்து நிதானமாக இருப்பது சால சிறந்த நல்லதொரு மாற்றமாக இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.